வணக்கம் மக்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அதாவது ரூ. 199 ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் ஏர்பட் கொடுக்குறதா எனக்கு ஒரு மெசேஜ். நான் என்ன நினச்சேன், சரி ஓகே ரூ. 150 தான் நமக்கு ஏர்பட் தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வலோடு நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே டைரெக்டாக ஒரு அப்ளிகேஷனுக்கு போச்சு. அங்கே அப்ளிகேஷனுக்கு போனோன்னே அங்கே நிறைய விதமான உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்சு, அதே மாதிரி ஏர்பட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரூ. 199 கொடுக்குற மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பையும் நமக்கு அது மாதிரி தான் காமிக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, உங்களை அந்த ட்ராப்புக்குள்ளே உள்ள வைக்கிறதுக்கு எல்லா விதமான ஐடியாஸும் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது உங்களை வாங்க வைக்கிறதுக்கு, உங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களை அதிகமாக பயணம் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் பண்ணுது. நான் என்ன நினச்சேன், ரூ. 199 நமக்கு ஒரு ஏர்பட்ஸ் கிடைக்கிது, ரூ. 199 ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கிது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாம் உள்ளே போவோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் ரூ. 199, ரூ. 200, ரூ. 210 இந்த மாதிரி தான் போட்டிருக்க தவிர, ஆனால் அதில் முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா 1100 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 110, 210 அதுக்கு அடிச்சுட்டு 1200 இந்த மாதிரி 2 விதமான, அதாவது முதல்ல இது நமக்கு 1000 மேலே இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. சரி ஓகே, இது ஓகே நமக்கு பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எது வேணுமோ அதை நம்ம செலெக்ஷன் பண்ணி, ஏதாவது நமக்கு பிடிச்சது நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சரி அதில் ஏதாவது நமக்கு பிடிச்சது உள்ளே போகலாமே அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி உள்ளே போனால் அங்கே தான் கதை வேறு மாதிரி போகுது. என்ன அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்க போகிறது நீங்கள் வாங்க போகிற அந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, அந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு மேலே ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர், அதாவது கொரில்லா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் இதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ரூ. 199 நம்ம உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறோம், ரூ. 199 ஏர்பட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் நம்மளை அனி ட்ராப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் நீங்கள் இது நம்ம ஒரு சில பேர் டக்குன்னு இதை படித்து பார்த்துட்டு உடனே ஓகே இதுவா அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் எதையுமே இல்லை, ரூ. 199 கொடுக்குறாங்க, ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஆர்டர் போடுவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் வாட்சே இல்லாத வாட்சுக்கு நமக்கு எதுக்கு மேலே கொரில்லா கிளாஸ்ன்னு நமக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது தோணுது. அந்த மாதிரி விஷயங்கள் போடுறவங்க முன்கூட்டியே இந்த மாதிரி இதை தான் விற்க போகிறேன். சரி நானே கேட்குறேன்னா, ஒரு சின்ன இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் வாட்சுக்கு எதுக்கு ரூ. 250 டெம்பர் கிளாஸு இவ்வளோ பெருசு தான். மொத்தமாகவே பார்த்தா அது 1000 கூட இல்லை, 1000, 1500 கூட, இப்போ 800, 900 கூட நமக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கிது. அதுக்கெல்லாம் கூட எதுக்கு 250, 300, 350, 400 இந்த மாதிரிலாம் எதுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டணும்னு கேட்குறோம். அங்கே போகிற வாட்சே 800, 900 அப்படிங்கும்போது, அதே மாதிரி ஏர்பட்ஸ் மிஞ்சி போனால் என்ன எவ்வளோ வரப்போகுது. ஏர்பட்ஸில் சின்னதாக ஒரு இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கான், அந்த டிஸ்பிளேயில் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறான். அந்த ஸ்டிக்கரோட ரேட்டு தான் ரூ. 199. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த சின்ன ஸ்டிக்கர் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை எவ்வளோ போட்டிருக்கான் 1100 அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணோம் 150 அப்படின்னு போட்டிருக்கான். ஏன் இந்த மாதிரிலாம் போட்டு மக்களை குழப்பணும்? இதுக்குன்னு ஏதாவது எல்லா நாடுகள்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு வியாபார நோக்கத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு அது வந்துருச்சு. அது அப்படியே வந்துருச்சு மக்கள் மத்தியில் இப்படி சொன்னால் இவங்க வாங்கிடுவாங்க, இப்படி சொன்னால் இப்படி இது பார்த்திங்கன்னா ஒரு அனி ட்ராப் மாதிரி தான். இது சொல்ல போனாக்கா இது பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி நம்ம விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு அட்ராக்ட் ஆகும், நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை வாங்குறதுக்கான முயற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இது மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூ. 199 கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கட்டாயமாக நீங்கள் உள்ளே போய் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொல்கிறேன், நான் என்ன நினச்சி போனேன், சரி ஓகே ஒரு சூப்பரான ஒரு ஏர்பட் பார்க்கும்போது ரொம்ப லுக்காக இருந்துச்சு, சரி ஓகே இந்த ஏர்பட்டுக்கு போய் வாங்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர், சின்ன ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர் ரூ. 199, 210 போட்டு வச்சுக்கிறான். காரணம் என்ன, அந்த ஸ்டிக்கர் தான் கொடுக்க போகிறான், ஆனால் அவன் என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறான் நம்மளை உள்ள அந்த ஏர்பட்டே நமக்கு கிடைக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். அதுதான் தப்புங்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் இல்லை வேறு எந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா நான் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்டே 500, 600 போட்டிருப்பாங்க. சரி ஓகே அது நம்ம போய் பார்க்கலான்னு நல்லா நம்ம சில பேர் டக்குன்னு படித்து பார்த்துட்டு வாங்குறாங்க. சில பேர் சரி ஓகே ஆர்டர் பண்ணலான்னு நிறைய பேர் ஆர்டர் பண்ணுங்க. அப்படி பண்ணப்போ வாங்காத பெட்டுக்கு கவர் வரும், அங்கேருந்து பெட்டே இருக்காது நம்ம வீட்டில் கவர் வரும்.
அதே மாதிரி வாங்காத வாட்சுக்கு டிஸ்பிளே வரும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ஹனி ட்ராப் பண்ணுறாங்க. தயவுசெய்து வாங்கும் போது நீங்கள் முதல்ல எடுத்தோடனே 199 ரூபா தானா, 299 ரூபா தானா அப்படி நீங்கள் பார்க்காதீங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் முதல்ல படிங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு காமிக்கிறது ஒன்றா இருக்கும், கொடுக்குறது ஒன்றா இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறது டிஸ்பிளே பண்ணுறது ஒன்றா இருக்கும், வேறு மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அதாவது மக்களை வந்து ஆர்வத்தை தூண்டி இதுதான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடத்துகிறாங்க. கடைசியில் பார்த்தா இல்லை நீங்கள் வாங்கினது வந்து நாங்கள் அங்கே போட்டிருந்தோம், நீங்கள் படிக்கலை அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணது இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா நமக்கு 199 ரூபாய்க்கு ஆஃபரில் கிடைக்கிது, இதுக்கு மேலே என்ன வேணும்? 199 ரூபா தான் வந்தால் வருது வராட்டி போகுது அந்த எண்ணத்துலேயே நீங்கள் பண்ணிடுறாங்களே தவிர, போனால் பட்சம் ஒரு டீ குடித்த காசு, ஒரு காபி சாப்பிட்ட காசு அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக காசு எவ்வளோ போகுது தெரியுங்களா? நிறைய காசு இந்த மாதிரி நீங்கள் இழக்கிறீங்க. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் என்னங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள். அந்த 199 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்களா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பட்டை சாத்த போகிறாங்களா, இங்கே நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாறுறீங்க. அதை தயவுசெய்து படித்து பாருங்கள். அவன் வந்து உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன சொல்ல 199 ரூபா தாங்கிற மாதிரியே, அந்த 200 ரூபா தாங்கிற மாதிரியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா நீங்கள் நல்லா அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில் அந்த டிஸ்பிளே தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வாங்கும்போது எது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. முன்கூட்டியே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்.